அத்தை. அடி பாவி, அப்போ உண்மையிலே உனக்கு சுளுக்கு இல்லையா? நான் கூட சுளுக்கு தான் போல இருக்குன்னு நினைச்சு ஒத்தடம் குடுக்கலான்னு வெந்நீரும் டவலும் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. ஒத்தடெல்லாம் குடுக்கற அளவுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. நல்லா தாண்டி சமாளிக்கிற நீ. இந்த சாமர்த்தியம் எல்லாம் எனக்கு இருந்திருந்தா நான் எப்பவோ என் மாமியார ஓரம் கட்டியிருப்பேன். என்ன பண்றது, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் புத்தி இல்லாம போயிருச்சே. என்னமோ பண்ணு. அத்தை வாங்க, வந்ததும் வந்துட்டீங்க, சேர்ந்து 2 குத்தாட்டம் போட்டுட்டு போலாம். அம்மா தாயே என்ன விட்டுருமா, இதுக்கெல்லாம் நான் வரல. அத ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, ஜாலியா இருக்கும். இப்படி கை வைங்க. மாதவி வந்துட்டாத்த. இவங்க திருத்தவே முடியாது. இனிமே அந்த அம்மா உன்னை என்ன பண்ணாலும் நீ அதை உடனே மாப்பிள்ளை கிட்ட தெரியப்படுத்துறீ. ஏன்னா ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போறதே கட்டின புருஷனை நம்பிதான், மத்தவங்க எல்லாம் அப்புறம் தான். அதனால நீ மாப்பிள்ளைய மட்டும் கெட்டியா பிடிச்சுக்க. கெட்டியா பிடிக்க முடியாம தானமா நான் தவிக்கிறேன். இத சொன்னா உன் மனசு கஷ்டப்படும், அதான் உன்கிட்ட என் பிரச்சனையை சொல்ல முடியல. சரி, சும்மாதான் போன் பண்ணியா இல்லன்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லதாமா போன் பண்ண. அப்படியா? என்னடி விஷயம்? இன்னைக்கு அந்த ஆண்டாள் பாட்டிய ஆகாஷ் அத்தான் கிட்ட மாட்டி விட்டு பயங்கரமா திட்டு வாங்க வச்சுட்டம்மா. ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே, சொல்லு சொல்லு. ஆகாஷ் அத்தான் ஆபீஸ் போயிட்டாருங்கிற தைரியத்துல அந்த பாட்டி என் ரூமுக்கு வந்து என்ன கண்ணா பின்னான்னு திட்டி வீட்டை கிளீன் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னல. ஆமா, அந்த நேரம் நான் பாட்டிக்கு தெரியாம என் போன்ல இருந்து ஆகாஷ் அத்தானுக்கு கால் பண்ணி போன பெட்ல வச்சுட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? பிரமாதம்டி பிரமாதம். இப்படிதாண்டி இருக்கணும். இனிமே அந்த அம்மா உன்னை எப்ப கொடுமைப்படுத்தினாலும் நீ இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி மாப்பிள்ளை கிட்ட மாட்டி விட்டுரு. அப்பதான் அந்த அம்மா அடங்கும். சரி சரி, அப்படியே பண்ணிடுறேன். ஏய் நிலா, அடுப்புல சாம்பார் வச்சு கொதிச்சுட்டு இருக்கடி, நான் போய் பாக்குறேன் அடுப்ப. நான் அப்புறம் கூப்பிட்டா? ஓகேம்மா, நான் அப்புறமா பேசுறேன். ஏண்டி, என்கிட்ட நீ இப்படி எல்லாம் டிராமா பண்றியா? உன்ன பாட்டி, நான் உங்களை விட வயசுல சின்னவ, அதனால உங்களை விட எனக்கு பலம் அதிகம். அதுக்கு என்ன திருப்பி அடிச்சிடுவேங்கறியா? அந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிடாதீங்கன்னு சொல்லு. என்னடி சொன்ன? உன்ன போன் மூலமா டிராமா பண்ணி என்ன ஆகாஷ் கிட்ட மாட்டி விட்டது மட்டும் இல்லாம என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுறியா? இன்னைக்கு அவன் ஆபீஸ் விட்டு வரட்டும், இருக்குடி உனக்கு. இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறனா இல்லையான்னு பாரு. பாட்டி சொல்ற மாதிரி நீ போன்ல டிராமா பண்ணிதான் பாட்டி என்கிட்ட திட்டுவாங்க வச்சியா? இல்லத்தான், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஏய், இவ பொய் சொல்றாடா, இவளை நம்பாத. இவ வேணுன்னே உன்கிட்ட என் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு கால் பண்ணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி போனை கையில வச்சுக்கிட்டு இருந்தா. அந்த விஷயத்த இவ அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தத நான் கண்ணால பார்த்தேன்டா. இல்லத்தான், நான் சொல்றதுதான் உண்மை. நான் சொல்றதா உண்மை? இல்லத்தான், நான் சொல்றதுதான் உண்மை. ஏய், நான் சொல்றதாண்டி உண்மை. இல்ல, நான் சொல்றதா உண்மை.
இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? இத பத்தி விசாரிக்கிறத விட்டுட்டு யாருக்கு நீ போன் பண்ற? நிலாவோட அம்மாக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவளுக்கு எதுக்குடா போன் பண்ற? நீங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கிறதுல எது உண்மைன்னு அத்தையை கேட்டா தெரிஞ்சிரும்ல. குடிங்க. டேய், நீ இவ அம்மாவுக்கு போன் பண்ணி விசாரிக்கிறது கரெக்ட் தான். ஆனா உன் போன்ல இருந்து பண்ணாத, இவ போன்ல இருந்து பண்ணு. அப்பதான் அவ இவதான் பேசுறான்னு நினைச்சு தானாவே எல்லா உண்மையையும் உளருவா. நிலா, போன கொடு. கொடு. நிலா, கொடு. கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. இல்ல கண்ணு, இப்ப கால் சுளுக்கு எப்படி இருக்கு கண்ணு? கொஞ்சமாச்சும் நடக்க முடியுதா? என்னடி போன் பண்ணிட்டு பேசாம இருக்க? இத பாரு, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஜாதகத்தை மாத்தி எழுதி ஆண்டாளமாவே ஏமாத்திட்டேன். அதனால கண்டிப்பா அவங்க நம்ம மேல கோவமா தான் இருப்பாங்க. அந்த கோவத்தை அவங்க உன் மேலதான் காட்டுவாங்க. என்ன பண்றது? நீ அவங்கள பொறுத்து தாண்டி போகணும். ஏன்னா உன் ஜாதக விஷயத்துல நான் செஞ்ச தப்பு அப்படி. அதுக்காக ஆண்டாளம்மா உன்னை ரொம்ப திட்டுவாங்க. பரவாயில்லடி, அவங்க எப்படி கஷ்டப்படுத்தினாலும் நீ அதெல்லாம் உன் மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காத நிலா. தப்பி தவறி கூட மாப்பிள்ளை கிட்ட எதுவும் சொல்லிடாதீ. ஏன்னா மாப்பிள்ள அவங்க பாட்டி மேல உசுரியே வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட பாட்டி உன்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சா மாப்பிள்ள தாண்டி ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்புறம் ஒன்னால அவங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்துருண்டி. புரியுதா? அதனால ஆண்டாளம்மா உன்னை எப்படி கஷ்டப்படுத்தினாலும் நீ அதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட தெரியப்படுத்திடவே படுத்திராத. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க பாட்டி? ஏய் லக்ஷ்மி, அம்மாவும் மகளுமா சேர்ந்து என்னமா டிராமா பண்றீங்கடி? என்னம்மா சொல்றீங்க? டிராமாவா? சை, நடிக்காதடி. உன் பொண்ணு அப்ப உனக்கு போன் பண்ணி என்ன ஆகாஷ் திட்டின விஷயத்த சொல்லி சொல்லி சிரிச்சாளா இல்லையா? அப்படிலாம் எதுவுமே இல்லையேம்மா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என் பொண்ணு மேல அபாண்டமா பழியெல்லாம் போடாதீங்கம்மா. ஜாதகத்தை மாத்தி எழுதினது ஏன் தப்புதான். அதுக்காக நீங்க என்ன எப்படி வேணாலும் தண்டிச்சுக்குங்க. என் பொண்ணு எதுவும் செஞ்சாதீங்கம்மா. அவ சூதுவாது தெரியாத பச்சை மண்ணு. ஏய், ஆத்தாளும் மகளும் நல்லாவே நடிக்கிறீங்கடி. இப்போ நீ மட்டும் என் பக்கத்துல இருந்த கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிருப்பேன். நிறுத்துங்க பாட்டி. அத்தை, சாரி, போனை கட் பண்றேன். நான் அப்புறம் கால் பண்றேன். சாரி நீலா. பாட்டியோட பேச்சை கேட்டு அவசியமா நான் கஷ்டப்படுத்திட்டேன். சாரி நீலா. சாரி எல்லாம் எதுக்காத்தான்? இப்பவாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும் எனக்கு. ஏய், உன் வயசுக்கு மீறி நீ நடிக்கிறடி. பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? ஏன் முன்னாடி அவளை அடிக்க போறீங்க? இதுல இருந்தே தெரியுது நிலா சொல்றதுதான் உண்மைன்னு. இல்லடா, போதும் பாட்டி, அவ விடுங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். நிலா, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. சரிங்க தான். ஏய், பாத்து.
மெதுவா. பாத்து பாத்து. என்ன டிராமா ஆல்ரெடி. அதான் ஒரு நிமிஷம். என்ன? இல்லாத டிராமா எல்லாம் பண்ணிட்டு நக்கலா வேற சிரிக்கிறியா? இருடி, மறுபடியும் உன்னை ஆகாஷ் கிட்ட கோத்து விடுறேன். ஆகாஷ், பாட்டி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கொஞ்சம் என் ரூமுக்கு வாயேன். என்ன விஷயம் பாட்டி? இங்கே சொல்லுங்க. இல்லப்பா, அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் என் ரூமுக்கு வா. பாட்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு பாட்டி. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்களேன். வா ஆகாஷ், வா. பாட்டி இந்த பாட்டி நம்மள பத்தி அத்தான் கிட்ட போட்டு கொடுக்க போறாங்களா? கதவு வேற சாத்திக்கிட்டாங்களே. வெல்கம் மேடம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்க ரூம் மேடம். புக் பண்ணணும். எத்தனை ரூம் புக் பண்ணணும்? எனக்கு சிவானிங்கிற பேர்ல ஒரு டபுள் டீலக்ஸ் ரூம் அண்ட் சிறுத்தைங்கிற பேர்ல ஒரு சிங்கிள் ரூம். ஓகே மேடம். ஐடி ப்ளீஸ். ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. கேஷா கார்டா மேம்? கார்டு. தேங்க்யூ மேடம். பின் ப்ளீஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இந்தாங்க மேடம். 2 ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். தேங்க்ஸ். வெல்கம் மேம். மேடம், என்ன மேடம் நீங்க இவன் பேர்ல சிங்கிள் ரூம் புக் பண்ணிட்டு உங்க பேர்ல டபுள் ரூம் புக் பண்ணிருக்கீங்க? அப்ப நான் எங்க ஸ்டே பண்றது? ஏ ரூம்ல தான். பாட்டி என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. ஆகாஷ், நீ அந்த நிலாவை நம்பாதடா. அவ பயங்கரமான ஆளா இருக்கா. நான் சொல்றது உண்மை ஆகாஷ். அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது பாட்டி. நான் என் அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தத நீங்க எனக்கு தெரியாம உங்க பேரங்கிட்ட சொல்லி இருந்தா நானும் என் அம்மாவும் அவர்கிட்ட வசமா மாட்டி இருப்போம். ஆனா நீங்க அப்படி செய்யாம என்கிட்ட ஓவரா பேசி சவால் விட்டுட்டு போனீங்கல்ல, அப்பவே நான் உஷாராகி என் அம்மாவை எச்சரிக்கை பண்ணிட்டேன். அதனாலதான் எங்க அம்மா அசால்ட்டா உங்க பேரங்கிட்ட நம்புற மாதிரி பேசி அவரை அழகா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாடா. டேய், அது மட்டும் இல்ல, அவளுக்கு கால்ல சுளுக்கெல்லாம் கிடையாது. சுளுக்கு வந்த மாதிரி உன்கிட்ட நடிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து எப்படியெல்லாம் குத்தாட்டம் போட்டான்னு தெரியுமா? இப்படிதாண்டா, இப்படி இப்படி இப்படிலாம் ஆனாடா. சுளுக்கு பிடிச்சா பாட்டி 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 போதும் பாட்டி. என்ன பாட்டி மறுபடியும் மறுபடியும் புதுசா ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஆகாஷ், இது ஒண்ணும் கதை இல்ல, உண்மை.
எது உண்மை பாட்டி? நிலா என் பொண்டாட்டி. எனக்கு அவளை பத்தி உங்களை விட அதிகமாவே தெரியும். நீங்க சொல்ற மாதிரிலாம் அவ கிடையாது பாட்டி. ஆகாஷ், அவ உன்கிட்ட நடிக்கிறாடா? ஐயோ போதும் பாட்டி. அவன் வயசு என்ன, உங்க வயசு என்ன? அவகிட்ட எதுக்கு நீங்க இவ்வளவு மூர்க்கமா நடந்துக்கிறீங்க? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ கிடையாதுடா. பாட்டி ப்ளீஸ் வேண்டாம். இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. இங்க பாருங்க, ஆபீஸ்ல மீட்டிங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். இப்ப நான் திரும்ப போய் கண்டினியூ பண்ணணும். டைம் வேற ஆச்சு. நான் கிளம்புறேன் பாட்டி. ஐயோ ஆகாஷ், அப்படி ஐயோ பாட்டி விடுங்க பாட்டி. பாட்டி வாங்க பாட்டி, அதெல்லாம் பாத்து. ஹலோ மேடம், ஹாய், குட் குட் ஈவினிங். ஈவினிங். இவரு சித்து, ஆர்ஜி. ஹலோ சார். ஹாய். இவரு சிறுத்தை, ஹலோ அட்மினிஸ்ட்ரேஷன். சார். ஹலோ சார். இவரு காமேஷ், ஓ. நம்ம கோயம்புத்தூர் எஃப்எம்மோட ஓ மேனேஜர். அப்படியா? சித். ம். சொல்லுங்க காமேஷ், என்ன பிரச்சனையா என்ன இங்க வர சொன்னீங்க? மேடம், இங்க நம்ம எஃப்எம் ஆபீஸோட பில்டிங் ஓனருக்கு 2 ஒய்ஃப். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஓனர் ரீசெண்டா இறந்துட்டாரு. அவருடைய முதல் தாரத்து பையன் தான் அவருடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நேரடி வாரிசு. அதனால நம்மளோட லீஸ் அக்ரிமெண்ட்டும் அவர் பேர்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஆனா இப்ப அவரு துபாயில இருக்காரு. 2ஆவது தாரத்தோட பையன், அவர் பேர் பரத். அவர் லீஸ் அக்ரிமெண்ட்ல அவர் பேரையும் சேர்க்க சொல்றாரு. இல்லனா மாசம் மாசம் அவருக்கு வாடகையா ஒரு அமௌண்ட் கொடுக்க சொல்றாரு. டெய்லி குடிச்சிட்டு வந்து நம்ம ஆபீஸ்ல கலாட்டா பண்றாரு மேடம். அவரை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல மேடம். அதனாலதான் அந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்றதுக்காக உங்களை வர சொன்னேன் மேடம். ஓகே காமேஷ், நாளைக்கு அந்த பரத்தை நம்ம ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. ஓகே மேடம். பேசி பார்க்கலாம். ஒத்து வந்தா ஓகே, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து முறைப்படி ஆக்ஷன் எடுத்துடலாம். ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். அப்ப நம்ம காலையில ஆபீஸ்ல மீட் ஓகே பண்ணலாம். மேடம். தேங்க்யூ காமேஷ். தேங்க்யூ மேடம். வரேன் மேடம். தேங்க்ஸ். வரேன் சார். ஓகே. என்ன சித்து, உங்க லைஃப் மாதிரியே இங்கேயும் 2 ஒய்ஃப் பிரச்சனை இருக்கு. ஆ, என்ன மேடம் சொல்றீங்க? என் லைஃப்ல எங்க 2 பொண்டாட்டி பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஏன் இல்ல? உங்களோட ஒரு ஒய்ஃப் தென்றல்னா இன்னொரு ஒய்ஃப் நான் தானே. பாத்து மச்சான், பாத்து பாத்து. என்ன சொல்லிட்டு போறாங்க? ஐயோ, முதல்ல இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். அப்பதான் நம்ம தென்றலோட நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும். மச்சான், அவங்க சொல்லிட்டு போறத பார்த்தா ஏற்கனவே அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி உனக்கு கன்ஃபார்மா 2 முன்னாடி தான் போல இருக்கு. எங்க அடிக்க வர? போப்பா. எப்பா, இவளுக்கு 2 முன்னாடி கிடைக்க போகுதுங்கிற ஆணவத்துல நமக்கு கிடைக்க போற ஒரு பொண்டாடியை கிடைக்க விட மாட்டோம். அம்மா, அப்படின்னா அந்த நிலா பொண்ண இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக தான் நீங்க என்ன வர வச்சிருக்கீங்க, சரியா? இல்ல இல்ல இல்ல, இவளை இந்த வீட்ல இருந்து துரத்துறத நான் பாத்துக்கிறேன். உனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. நீ இன்னும் அந்த சாரதா கூட பழையபடி நல்ல விதமா தானே பழகிக்கிட்டு இருக்க? ஆமாமா, என்ன இருந்தாலும் சாரதா உங்களோட மூத்த மருமக. உங்க 2 பேருக்குள்ள இப்போதைக்கு ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் நாளைக்கு எப்படியும் நீங்க 2 பேரும் ஒன்னாக போறீங்க. அதனாலதான் அந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் அவங்களோட நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேமா. அந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அந்த சாரதாவை நான் கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேன். இருந்தாலும் நீ இன்னும் அவகிட்ட பழைய மாதிரி பழகிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லதுதான். சரிங்கம்மா. நீ இப்போ என்ன பண்றன்னா, நேரா சாரதா வீட்டுக்கு போய் அவளை பார்த்து சென்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்ததாகவும் அந்த வேலை முடியற வரைக்கும் அவ வீட்லயே நீ தங்குற மாதிரியும் சொல்லி நீ அவ வீட்டுக்குள்ள போ. கண்டிப்பா போறேம்மா. ஆனா எதுக்காகன்னு மட்டும் சொன்னீங்கன்னா. நான் இப்ப சொன்னேன்ல, நிலாவோட அக்கா தென்றல்ன்ற ஒருத்திய பத்தி. ஆமாமா. அந்த தென்றலும் சாரதாவோட பையன் சித்துவும்
ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேருக்கும் வர்ற 25ஆம் தேதி சாரதா கல்யாணம் பண்ணி வைக்க போற. அந்த கல்யாணம் நடக்க கூடாது. அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சாரதா கிட்ட நேரடியாவே சவால் விட்டுருக்கேன். அந்த சவால நான் ஜெயிச்சே ஆகணும். அதனால நீ சாரதா வீட்ல தங்கி அந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கிறதுக்காக நான் உனக்கு அப்பப்ப கொடுக்கற ஐடியாவை நீ அந்த சாரதாவுக்கு சந்தேகம் வராத மாதிரி செயல்படுத்தணும். செய்வியா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க சொன்னா செய்யாம இருப்பனா? சாரதாமா வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்க, இப்ப உடனே கிளம்பி போறேன். இதுதான் சுகந்திங்கிறது. நான் கோடு போட்டா நீ ரோடே போட்டுருவ. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. சாரதா வீட்டு அட்ரஸ நான் ஏற்கனவே உன் நம்பருக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஓ, அனுப்பிட்டீங்களா? வந்துருச்சுமா. அம்மா, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. இந்த பணத்தை உன் செலவுக்கு வச்சுக்கோ. அப்புறம் சுகந்தி, நீ இங்கிருந்து அவ வீட்டுக்கு போக வேண்டாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு காலையில விடிஞ்சதும் அவ வீட்டுக்கு போயிடு. அப்பதான் நைட்டு நீ ட்ரெயின்ல வந்து நேரா ஊர்ல இருந்து வந்தவ மாதிரி அவளை நம்ப வைக்க முடியும். சரி வா, டிரைவர் கிட்ட சொல்லி ஒரு நல்ல ஹோட்டல்ல உனக்கு ரூம் புக் பண்ண சொல்றேன். சரிங்கம்மா. வா வா. கருப்பையா, அம்மா, பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நீயே ரூம் புக் பண்ணி இவங்களை அங்க கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிங்க. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சரி பத்திரம், நான் சொன்ன மாதிரி ஹோட்டல்ல இருந்து அங்க போயிடு. சரிங்கம்மா, நான் வரேன். போயிட்டு வா. இல்ல, பாட்டியை தேடி ஒரு லேடி வந்திருந்தாங்கல்ல? ஆமா. அவங்க யாரு? நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததே இல்லம்மா. ஒருவேளை அவங்க அத்தையோட ஊர்க்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. ஏன் அத கேக்குற? இல்ல, பாட்டி பொதுவாவே யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஆனா இந்த லேடிக்காக பாட்டி வாசல்லே காத்திருந்து அவங்க வந்ததும் அவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேசி அனுப்புறாங்களே. வந்தவங்க அந்த லேடி பாட்டிக்கு ரொம்ப முக்கியமானவங்களா? எனக்கு தெரியலையேம்மா. என்னத்த நீங்க எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்றீங்க? சரி, நீங்க அவங்களுக்கு காஃபி குடுக்கறதுக்காக பாட்டியோட ரூமுக்கு போனீங்கல்ல, அப்ப அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு கவனிச்சீங்களா? ஏதோ முக்கியமான விஷயம் தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. நான் உள்ள போனதும் 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. அதோட அத்தை என்ன கொஞ்ச நேரம் கூட அங்க நிக்க விடலமா. காஃபி குடுத்த உடனே காஃபி குடிச்சிட்டல, வெளியில போ அப்படின்னாங்க. நானும் வெளியில வந்துட்டேன். அதனால அவங்க என்ன பேசினாங்கன்னு நான் சரியா கவனிக்கலமா. என்னத்த நீங்க? சரி சரி, நான் இப்ப சாப்பாடுலாம் ரெடி பண்ணணும். நான் அப்புறம் பேசுறேன். சரி. நாம ஏன் இவ்ளோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோம்? நாம தான் ஆல்ரெடி பார்ட்டி ரூம்ல வாய்ஸ் ரிசீவர் மிஷின் செட் பண்ணிருக்கோமே. அது மூலமா என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு பாட்டி, ஒருவேளை என்னையும் மீறி உங்களால என் அக்கா கல்யாணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, அப்புறம் இந்த நிலா உங்களை சும்மா விட மாட்டேன். ஆழாக்கு சைஸ்ல இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசிட்டு போறா? உன் அக்கா கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியாதா? நிறுத்தி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு முடிவு கட்டுறேன்.
மேடம். ஷிவானி, நீ இப்போ எங்க இருக்க? சித்துவ கூட்டிட்டு நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். ஓ, அங்கேயே போயிட்டியா? ம். ஏன் நீ ஒரு வார்த்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இப்போ நானா கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம்தான் சொல்றேன். நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அதான் அப்புறமா கால் பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. நான் சொன்னேங்கிறதுக்காக சித்துவ உங்க கோயம்புத்தூர் பிரான்ச் ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்ட. ஆனா அவன் அங்க வந்ததும் என்ன வேலைன்னு கேட்டிருப்பானே. என்ன சொல்லி சமாளிச்ச? நீங்க சொன்னதுக்காக மட்டும் நான் சித்துவை இங்க கூட்டிட்டு வரல. எங்க பிரான்ச்ல உண்மையாவே ஒரு பிரச்சனை இருக்கு. ஓ, அத காரணமா வச்சுதான் நான் இங்க சித்துவை கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, அப்படியா? என்ன பிரச்சனை அது? எங்க எஃப்எம் இருக்கிற பில்டிங் ஓனருக்கு 2 வைஃப். அதுல 2வது வைஃபோட பையன் தான் இந்த பரத். ஓ, அப்படியா விஷயம்? நல்லதா போச்சு. சித்துவுக்கு இனிமே உன் மேல எந்த டவுட்டும் வராது. கண்டிப்பா வராது மேடம். சரி, இன்னைக்கு அங்கதானே தங்குவீங்க? ஆமா ஆமா, இன்னும் 2 நாளைக்கு நாங்க இங்கதான் தங்க போறோம். நீங்க அடுத்த பிளான் என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. சொல்றேன், நீ கவனமா கேட்டுக்கோ. நான் சொன்னதை மட்டும் நீ சரியா செஞ்சுட்டேன்னா சித்து உனக்கு தான். சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். லிப்ஸ வச்சு லிப்ஸ வச்சு அழுத்தமா கிஸ் பண்ணுவேன். ஏங்க, என்னங்க திடீர்னு உங்க முகம் ரப்பா மாறிடுச்சு? பின்னாடி பாரு. பின்னாடியா? பின்னாடி என்ன? ஹாய் டார்லிங். மேடம், நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன மேடம் நீங்க பிரைவேசியா நான் என் உட்பீட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? அதேதான் நானும் கேக்குறேன். உங்க உட்பை நான் தானே? நீங்க என்கிட்ட ரொமான்ஸ் பண்றதை விட்டுட்டு அனாவசியமா எதுக்கு தென்றல் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சித்து, நீங்க என்கிட்ட தானே ரொமான்ஸ் பண்ணணும். மேடம், உங்களுக்கு விளையாட வேற ஆளே கிடைக்கலையா? முதல்ல போங்க மேடம் இங்க இருந்து. அது எப்படி போக முடியும்? உங்களுக்காக நான் ஆசையா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா ஐஸ்கிரீம் மாத்தி மாத்தி சாப்பிடலாம். தென்றல், நானும் என் ஃபியான்சேவும் ஆசையா ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். நீங்க கொஞ்சம் டீசென்ட்டா வீடியோ காலை கட் பண்ணிட்டு ஒதுங்கிக்கிறீங்களா?